இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ல் இருக்கக்கூடிய 5th சம். ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சேம் ப்ரொசீஜர். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி 3 இக்குவேஷன் நம்ம வந்து லீனியர் இக்குவேஷன் நம்மளாக தான் ஃபார்ம் பண்ணணும். அந்த லீனியர் இக்குவேஷனை சால்வ் பண்ணி XYZ கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்குது there are 12 pieces. 12 பீஸ் இருக்குது. 12 pieces of 5, 10 and 20 rupees. ஸோ 5 ரூபி காயின்ஸ் இருக்குது, அல்லது ரூபி நோட்டுனாலும் வச்சுக்கலாம். கரன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ரூபி நோட்டு இருக்குது, 10 ரூபி நோட்டு இருக்குது, அண்ட் 20 ரூபி நோட்டுமே இருக்குது. இதனுடைய இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்பர் ஆஃப் நோட்ஸை ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 பீசஸ் டோட்டலாக 12 இருக்குது. ஸோ இப்போ நான் இதை எப்படி நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷனுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ 5 ரூபி நோட்டை வந்து நான் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். 5 ரூபி நோட்டை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். 10 ரூபியை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். 20 ரூபியை இசட்டுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இதில் வந்து இந்த 3 இதையுமே நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 12 பீசஸ் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹூஸ் டோட்டல் வேல்யூ இஸ் ₹105. ஸோ டோட்டல் வேல்யூனா இதை ஆட் பண்ணணும். எக்ஸ் டைம்ஸ் இருக்குது 5 ரூபீஸ். அதே வந்து 10 ரூபி நோட் வந்து ஒய் டைம்ஸ் இருக்குது. 20 ரூபி நோட் வந்து இசட் டைம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணால் 105 ருபீஸ் வருது. அப்படின்னா எப்படி எழுதணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? அப்போ எப்படி எழுதணும்? 5x + 10y + 20z = 105. இதுதான் ஈக்குவேஷன் 2. இது எழுதுறது தான் நீங்கள் கரெக்டாக படிக்கணும். எப்படி எழுதணும்னு தெரியுதா? ஓகே. அடுத்தது, when ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. எக்ஸுக்கு பதிலாக ஒய், ஒய்க்கு பதிலாக எக்ஸுன்னு சொல்லி இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஷார்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகணும்னா இன்டர்சேஞ்ச் இன் தேர் நம்பர்ஸ் இட்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு பை 20. இதை நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 5y + 10x + 20z = இன்க்ரீஸ்டு பை 20 ருபீஸ். ஆல்ரெடி இருக்க 105லேருந்து 20 ருபீஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது எப்படி எழுதலாம்? 10x + 5y + 20z = 125. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் ஈச் ஷார்ட். அப்போ ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இருக்குது அப்படின்னா XYZ தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. 5 ரூபி எவ்வளவு, 10 ரூபி எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்குது, 20 ரூபி எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குது, XYZ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 3 ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதிக்கிறேன். அதில் 2வது ஈக்குவேஷன் மட்டும் 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால அதை நான் வந்து டிவைட் பண்ணி எழுதுகிறேன். பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x + y + z = 12. 2வது ஈக்குவேஷன் வந்து நான் 5ஆல் டிவைட் பண்ணி எழுத போகிறேன். ஏன்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகணும், ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. 2y + 4z = 51. 5ஆல் நான் டிவைட் பண்ணிட்டேன். 5ஆல் டிவைட் பண்ணால் இது 1 டைம் 5, 2 டைம்ஸ் 5 10, 4 டைம்ஸ் 20 and 21 டைம்ஸ் 105. ஓகே. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் அடுத்தது 10x + 5y + 20z = 125ன்னு இருக்குது. இதையுமே நம்ம வந்து கண்டிப்பாக 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் 5ஆல் டிவைட் பண்ணி எழுதுனா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2x + y + 4z = 25. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். முதலே கூட டிவைட் பண்ணிட்டு எழுதிடலாம். ஓகே. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இது கேன்சல் ஆகிற மாதிரி எக்ஸ் டேர்மோ ஒய் டேர்மோ இல்லை இது எதுனாலும் நம்ம எடுத்து செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 and 2 ஈக்குவேஷன் எடுத்து நான் எக்ஸு கேன்சல் ஆகிற மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ x + y + z = 12 and then x + 2y + 4z = 21. ஸோ இது மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2yலேருந்து y போயிடுச்சுன்னா ஒரு -y, இங்கே -3z, இங்கே 21லேருந்து 12 போயிடுச்சுன்னா 9. ஸோ -9.
இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். இதே மாதிரி அடுத்தது எதை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் கேன்சல் ஆகும்னு பார்க்கும்போது 1 and 3 எடுத்து பார்க்கலாம். சரியா? ஸோ 1வது ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். தேர்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதணும். ஸோ 1வது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x + 2y + 2z = 24. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுத போகிறேன். 2x + y + 4z = 25. இங்கேயும் நான் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கேயும் மைனஸ் பண்ணணும். இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடுது. y - 2z = -1. இதுதான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ 4 and 5 எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணாலே y கேன்சல் ஆகுது. ஸோ அதனால் 4 and 5 நான் எடுக்கிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும். ஸோ -y - 3z = -9. ஃபிஃப்த்து வந்து y - 2z = -1. ஸோ டேரெக்டாக இது கேன்சல் ஆகுது. ஸோ -5z = ரெண்டுமே மைனஸ்னால -10. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகி 5z = 10. ஸோ z = 10/5. ஸோ z = 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இசட்டை கொண்டு போய் நான் வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். y - 2z = -1. ஸோ y - 2 × 2 = -1. y - 4 = -1. y = -1 + 4. ஸோ y = 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த y z ரெண்டையுமே ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x + y + z = 12. x தெரியாது, y வந்து 3, z வந்து 2. ஸோ x + 5 = 12. ஸோ x = 12 - 5. ஸோ x = 7. இப்போ x, y, z எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் எடுத்து எழுதும்போது நம்பர் ஆஃப் கரன்சிஸ், அதாவது நம்பர் ஆஃப் 5 ரூபி எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் 10 ரூபி நோட் எவ்வளவு, நம்பர் ஆஃப் 20 ரூபி நோட் எவ்வளவு, இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ 5 ருபீஸ் நோட்டை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கணும். அப்போ 7 நம்பர்ஸ் இருக்கும். 10 ரூபி நோட்டு ஒய், ஸோ 3 நம்பர்ஸ். இசட் வந்து 20 ருபீஸ் நோட் 2. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா 12 இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? ஓகே, தேங்க்யூ.